மதரோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல பேபியோட ஹார்ட்ல ஒரு எக்கோஜெனிக் ஃபோக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. பேபியோட ஹார்ட்ல பொட்டு மாதிரி ஒரு சின்ன புள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பயப்படணுமா? இது ஹார்ட் ஹோலா? வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கைய நம்ம ஒரு பிரைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். பேபியோட ஹார்ட்ல கால்சியம் டெபாசிட் ஆகுறதுனால ஏற்படுற ஒரு விஷயம். இத நம்ம ஒரு சாஃப்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது அரௌண்ட் ஒரு 3-5% ஆஃப் தி பிரெக்னன்சிஸ் இதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஹார்ட் ஹோலா, ஒரு ஹார்ட் அனாமலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த EIF, இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கை மட்டும் தான் பேபிக்கு ஒரே ஃபைண்டிங் அப்படின்னா கட்டாயமா பயப்பட வேண்டாம். ஃபர்தரா நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது இல்லாம பேபிக்கு வேற சில சாஃப்ட் மார்க்கர்ஸ், பேபியோட பிரெயின்லயோ இல்ல கிட்னிலயோ இல்ல பேபிக்கு ஒரு நேசல் போன் அப்நார்மாலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த பேபிக்கு ஸ்பெஷலா ஜெனடிக் டெஸ்டிங் அல்லது டவுன் சிண்ட்ரோம் டெஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்வோம். அண்ட் கடைசியா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இப்ப பேபி டெலிவரி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் ஸ்கேன் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. உங்க ரிப்போர்ட்ஸை பேபி டெலிவரி ஆனோடனே உங்க பீடியாட்ரிக் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க பேபியை ஹெட் டு டோ எக்ஸாமின் பண்ணுவாங்க. பேபியோட இதய துடிப்பு சீரா இருக்கா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சீரா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் பேபிக்கு ஒரு ஹார்ட் ஸ்கேன், எக்கோ ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவு பண்றேன்.